காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1531வது மந்திரம் சிந்திக்கின்றோம். உள்ளத்து உலேதான் கறந்து எங்கும் நின்றவன், வள்ளல் தலைவன் மலர் உரை மாதவன், பொல்லல் குரம்பை புகுந்து புறப்படும் கள்ளத் தலைவன் கருத்து அறியார்களே. இங்க ரொம்ப திருமலர் எஸ்ட்ரீமா கடவுளை அல்லாத கூப்பிடுறாரு, கள்ள தலைவனே கூப்பிடுறாரு. ஏன்னா மறைஞ்சிருக்கும் தலைவன், அவனுடைய இருப்பு எல்லா உயிர்களுக்கும் அண்ட சராங்களுக்கும் எல்லாம் நிறைந்து இருக்கின்றது. ஆனா அவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன் கள்ளத்தனமாக நம்ம உடம்புல இருக்கின்றான் அப்படின்னு சூசமமா ஒரு என்ன சொல்றது, ஓமையாவும் இங்க சொல்றது ரசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னா உயிர்களுக்கு எப்ப பார்த்தாலும் அருளும் வள்ளலாகத்தான் இருக்கின்றான். அந்த ஓட்டைகளும் கூட இருக்கின்ற மனித உடலுக்குள்ள இதுக்கு அழகான ஒரு தமிழ் வார்த்தை சொல்லியிருக்காரு, பொல்லட்குரம்பை அப்படின்னு. ஒரு பொற்குயி அப்படின்றது வயிற்றுக்கு ஒரு வார்த்தை. இது பொல்லட்குரம்பை அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப கருவுல புகுந்து ஆயுள் முழுவதும் வளர்ந்து எப்ப வெளியே போறான்னு தெரியாது, போயிடுறான். அப்ப இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்தாலும் அவன் மறைந்தே இருக்கின்றான். அப்ப இவற்றையெல்லாம் நாம் அறிய முடியாத நிலையில் இருக்கிறதற்கு காரணம், நாம் புற வழிபாடுகளில், உலக இன்பங்களில், ஆசைகளில் மூழ்கி நாணம் என்கின்ற ஒன்றை தேடாமல் அடையாமல் இருப்பதுதான் இதற்கு காரணமாக கூட இருக்கலாம். அப்போ ஒட்டுமொத்த சாரமா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம உள்ளத்துல விட்டிருக்கக்கூடிய ரகசியமான தலைவன், அவனை அறியாமல் வெளித்தேடல்களில் காலம் கழிக்காமல் அவருடைய உண்மையான பெருமையையும் நோக்கத்தையும் அறிய முற்படுவோம் அப்படின்றதுதான் இது சொல்லலாம். தத்துவ விளக்கமா பார்க்கலாம்னா, காட் சோல் பாண்டேஜ் அப்படின்னு சொல்றாருங்க. பசுபதி பாசத்துல அகமுக நாட்டமாம் கொள்ள வேண்டும், இன்னர் ஃபோக்கஸ் அப்படின்றாருங்க. இந்த தடத்த நிலை அப்படின்னு ஒண்ணு உண்டு. தடத்த நிலைனா எங்கும் நிறைந்திருக்கின்றவன், உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடியவன், உயிரின் அறிவில் பிரியாமல் அகத்தில் வீட்டிருக்கின்றான். இதுதான் இந்த ஆன்மான்னு நம்ம சொல்லுகின்றோம். அப்போ 9 ஓட்டைகள் கொண்ட நிலையற்ற மனித உடலில் உயிர் சக்தியாக நுழைந்து வாழ்ந்து ஆயுள் முடிந்ததும் வெளியேறி விடுகின்றான். உடலில் இருந்தாலும் உடலின் மாசு அவனை தீண்டுவதில்லை. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உடம்புல இருந்தா கூட நம்மளுடைய மாசு ஆன்மாவை உண்மை பண்ணாது. அப்போ உணர்மடியாக மறைகின்றான். ஏன் அப்ப நமக்குள்ள கொஸ்டின் ஏற்பட்டு நம்ம ஆராய முற்பட்டோமானால், அகங்காரம், ஆசை, மாதை, மும்மலங்கள் இவைகள் திரையிலாக விடப்பட்டுள்ளன. வள்ளலாருடைய கான்செப்டும் பாத்தீங்கன்னா திரை விளக்குவாங்க அந்த சபையில. அப்ப அந்த திரைகள் விலகும் வரை நாம் அவனை உணர முடிவதில்லை. அப்ப உள்முக யோகம் அவசியம். உண்மையான நாணம் உடலுக்குள் நெஞ்ச தாமரை போல் ஒளிந்திருக்கும் வள்ளலாகிய இறைவனை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நமக்கு கள்ள தலைவன் சொல்லி அதுக்கான ஒரு ஆர்வத்தை நமக்கு உணர்த்துவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் பாடல் 1531 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் விളിக்கின்றது. வள்ளல் தலைமகன் மலருரை மாதவன், பொள்ளற்குரம்பை புகுந்து கூறப்படும் கள்ளத் தலைவன் கருத்தறியார்களே. உள்ளத்து உள்ளே தான் உகந்து எங்கும் நின்றவன், வள்ளல் தலைவன் மலர் உரை மாதவன், பொல்லல் குரம்பை புகுந்து புறப்படும் கள்ளத் தலைவன் கருத்தறியார்களே. விளக்கமாக சரவணத்திலிருந்து. உயிர்களின் உள்ளத்திற்கு உள்ளே தானாகவே விரும்பி வீற்றிருக்கின்றவனும், அண்ட சராசரங்கள் எங்கும் நிறைந்து நிற்கின்றவனும், உயிர்களுக்கு தேவையான அனைத்தையும் அருளுகின்ற வள்ளலும், அனைத்திற்கும் தலைவனும், உயிர்களின் நெஞ்சத்தாமரை மலரின் மேல் வீற்றிருக்கின்ற மாபெரும் தவத்தை உடையவனும், துவாரங்களை கொண்ட உடலுக்குள் கருவிலேயே புகுந்து இருப்பவனும், அந்த உடலின் ஆயுள் முடியும் போது வெளியேறி செல்பவனும், இவை அனைத்தையும் மறைந்தே இருந்து
செய்கின்ற தலைவனும் ஆகிய இறைவனை அறிந்து கொள்ளும் முறையை ஆசைகளுக்காக புற வழிபாடு செய்கின்றவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு சரவணைய தரத்துல கொடுத்திருக்கு. தேவரண்ட டோர்ஜியில இருக்கிறத உயிர்க்கு உயிராய் அவற்றின் அறிவில் பொருந்தி இருத்தலை விரும்பி அண்டத்தில் உலகெங்கும் நிறைந்தும் பிண்டத்தில் உள்ள கமலத்தில் தியான பொருளாய் விளங்கியும் நிற்பவனும் அருள் வல்லலும் அனைத்துலகிற்கும் தலைவனும் பொல்லல் நிறைந்த உடலில் உயிர்ப்பாய் உட்புகுதல் வெளிவருதல்களை செய்தும் உயிர்களால் அறியப்படாது மறைந்து நிற்பவனும் ஆகிய முதற் பெரும் கடவுளாம் சிவபெருமானை புற சமயிகள் தங்கள் கருத்தில் கொள்ள மாட்டாதவர்களாகின்றனர். இதன் குறிப்புரையாக இஃது அவர் வினை இருந்தவாறு என்பது குறிப்பெச்சம். எங்கும் நிற்றல் முதலிய பலவற்றிற்கும் உயிர்கள் மீது வைத்த கருணையே காரணம் என்றற்கு உள்ளத்துள்ளே நிற்றலை விரும்பின்மையை முதற்கண் தனிப்பட எடுத்துவதினார். விரும்பினமையை முதற்கண் தனிப்பட எடுத்துவதினார். உள்ளம் என்பது அறிவை குறித்தது என்னை மலர் என பின்னர் இதயத்தை குறித்தலின். தவம் என்றது தியானத்தை. தவன் தவத்தால் அறியப்படுபவன். புகுதல் புறப்படுதல்களை கூறினமையின் அஃது உயிர்ப்பாதல் விளங்கிற்று. என்னுள்ளே உயிர்ப்பாய்புறம் போந்து புக்கினுள்ளே நிற்கும் இன்னம்ப ரீசனே என்று அருளியமையும் இங்கு நோக்கத்தக்கது. இறைவன் உயிர்களின் உயிர்ப்பாய் நிற்றல். அவை உடலோடு நிலைத்து நின்று அந்த கரணங்களின் வழி வினைகளையும் நுகர்ந்தும் ஈட்டியும் வருதல் பொருட்டாம். உயிர்ப்பு இதய துடிப்பின் வழித்தாதலையும் இறைவன் இதய வெளியில் ஆடுபவனாக கூறப்படுதலையும் இங்கு நினைக்க. இங்கனம் உயிர்ப்பாய் உள்ளவனை அறிய மாட்டாதவர் தங்களை அறிஞராக அதாவது ஞானியராக சொல்லிக் கொள்ளுதல் நகை விளைப்பது என்பதாம். தலைவனை என்னும் 2 நூறுக்கு தொகுத்தல் பெற்றது. இதனால் புறசமயிகள் உண்மை ஏதுக்கள் பல இருப்பவும் அவற்றை கொண்டு உண்மையை கருதியேனும் உணர மாட்டாதவராய் இருத்தல் கூறப்பட்டது அப்படின்னு இதற்கான குறிப்பையா கொடுத்துருக்குறாங்க. கௌரி அம்மா வணக்கம் அம்மா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. நல்ல விளக்கங்கள் கேட்டாச்சு. நிறைய விளக்கங்கள். மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூல திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1531. உள்ளத்து உளேதான் கரந்தெங்கும் நின்றவன் வள்ளல் தலைவன் மலர்வுரை மாதவன் பொல்லற் குரம்பை புகுந்து புறப்படும் கள்ளத் தலைவன் கருத்தறியார்களே. Translation. The Lord hides in the mind and pervades all. He is the benevolent and austere one, abides in the heart flower. They do not know the intentions of the lovable rascal who enters into and leaves out of the ninefold body. போட்டிருக்காங்க. நிறைய நல்ல விளக்கங்கள் பார்த்தாச்சு. அது மாதிரி ஐயா சொன்ன மாதிரி இந்த மாசுக்குள்ளே இருந்து ஆனா மாசற்றவனாக இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு கேட்டது. உள்ளத்துள்ளேதான் கரந்தெங்கும். நம்ம நேத்து பாடல்ல என்ன சொன்னாங்க? காயத்துள் நின்ற கடவுளை காண்கிறன். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கடவுளை யாரும் பாக்குறது இல்லை அப்படின்னு சொன்னாங்களே. இப்ப உடம்புக்குள்ள எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. உடம்புக்குள்ள உள்ளத்திலேதானே கரந்தெங்கும் நின்றவன் அப்படிங்கிறாங்க. உடம்புக்குள்ள உள்ளத்துக்குள்ளதானே இருந்தாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. கரந்தெங்குன்னா மறைந்து எங்கும் நின்றவன் வள்ளல் தலைவன் மலர்வுரை மாதவன். அவர் எப்படி இருக்கிறார்? உள்ளத்துக்குள்ளதான் இருக்கிறாருன்னா அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா வள்ளலா கருணை மயமாக இருக்கிறாரு. வள்ளல் தலைவன். அந்த வள்ளல்ன்ற ஒரு விஷயத்துக்கே தலைவனா இருந்தா எந்த அளவுக்கு கருணை இருக்கும், தனிப்பெரும் கருணை. அந்த மாதிரி நமக்குள்ள மலர்வுரை மாதவன். மாதவத்துல மலர்ல உரைகின்ற மாதவனாக இருக்கிறார். பொல்லற்குரம்பை புகுந்து புறப்படும். அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதே தான் நானும் அதுல பாக்குறேன். பொல்லற்குரம்பைனா அந்த துளை உள்ள உடம்பு அதுக்குள்ள புகுந்து புறப்படும். அதுக்குள்ள ஆன்மாக இருந்து அப்புறம் பிரபஞ்சத்துக்கும் நம்மளை அழைத்து செல்றதாவே பார்க்கலாம்.
இல்ல இன்னொரு பொருளா நம்ம இன்னும் ஆழமா பார்க்கணும்னா மாயக்காடு, இந்த பொல்லப்புறம்பைன்னா அந்த மாய மனம் என்ற அந்த மாயக்காடா இருக்குல்ல, இந்த மாய உலகத்துல அப்படின்றதையும் பார்க்கலாம். கள்ளத்தலைவன் கருத்தறியாகலே. இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம இருக்கிற அந்த தலைவனை அவரோட உண்மையை கருத்து அந்த உண்மையை வந்து யாரும் அறிந்து புரிந்து கொள்கிறது இல்ல. எல்லாருமே புற சடங்குகள்லயும் புற இதுலயுமே தான் இருக்கிறாங்க. புற சமயத்துல தான் இருக்கிறாங்களே தவிர தனக்குள்ள இருக்கிற இறைவனை உணரணுன்றதும் இல்லை. அந்த அந்த மாதிரி சொல்றதா தன் உள்ளத்துக்குள்ளதான் இருக்காரு. உடம்புக்குள்ள இருந்தாரு, இப்ப உள்ளத்துக்குள்ள எங்க இருக்கிறாருன்னா உள்ளத்துக்குள்ள இருக்காரு. அவர் எப்படி இருக்கிறாருன்னா வள்ளல் தலைவனாக இருக்கிறார் அப்படின்ற சொல்றாங்க. ஆக நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்றதுக்கு நம்ம என்னதான் செய்யணும் அப்படின்னா, நம்ம மனதுதான் நம்ம வந்து இறைவனை பார்க்க விடாம பண்றது. நமக்கு மேல அந்த ஆதாரமா அந்த கேலண்டர் சொன்னோம் இல்லையா, மந்த்லி கேலண்டர் மாதிரி தான் பின்னாடி ஆதாரமா இருக்கிறது இறைவன் தான். அதுக்கு மேல நம்ம வந்து நிறைய எழுதி வச்சிருக்கோம். அந்த எழுத்துக்களாகவே இருக்கிறோம். அப்ப நான் அது இப்ப இறைவனை உணரணும்னா அந்த மனமாக மனம்தான் அந்த மேல இருக்கிறது. அந்த மனம் என்பது போனா நம்ம வந்து இறைவனை பார்க்கலாம். மனம் அப்ப அமைதியாக்கணும். மனம் அமைதியாக்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நம்ம அதெல்லாம் செய்ய செய்ய மனது வந்து நம்மளை விட்டு நீங்க அதுக்கு கீழே ஆதாரமாக இருக்கிற நம்ம இறைவனை வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்ப மனதை அமைதியாக்கணும்னா என்ன பண்றது? அதை வச்சுதான் நம்ம இந்த இதையே ஓட்டிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையே அதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அதை எப்படி நான் அமைதியாக்குறது அப்படின்றது நீங்க யோசிச்சோன்னா, முதல்ல வந்து அந்த இறைவன் மேல நம்பிக்கை வச்சு சரணடைறது. பாதி சரணடைஞ்சிட்டாலே நம்மளோட இது பிரச்சனை இது இல்லை அப்படிங்கிறப்ப பாதி மனம் வந்து அமைதியாயிடும். என்ன நான் வந்து இறைவன் கொடுக்குறாருன்னு நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன்னா மனம் அமைதியா ஆயிடும் இல்லையா? அந்த இறைவன்கிட்ட சரணடைகிறது முதல் படியா நமக்கு இருக்கணும். இருந்தா அந்த மன அமைதி பாதி மன அமைதி வந்து நம்ம கடந்துருவோம். எல்லாத்தையும் நான் தான் செய்யணும், நான் தான் பண்ணணும்ன்ற அந்த இது இல்லாம எல்லாம் இறைவன் நடத்துறாருன்றது ஈகோவும் கம்மியாயிடும். அந்த நடத்துறதுல ஒரு நம்பிக்கையும் நமக்கு வரும். இறைவன் நடத்துறாரு, இது நல்லபடியா தான் நடக்கும், இது நல்லபடியா தான் நம்மளை கொண்டு போகும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, பார்க்க நல்லதாக நம்ம வெளிப்புற பார்வைக்கு எப்படி இருந்தாலும் சரி, அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம பொருள் நமக்கு எப்படி தெரியாது. நம்ம என்ன வினை வாங்கிட்டு வந்திருக்கோம்னு தெரியாது. நமக்கு வர கஷ்டங்கள் அந்த வினையை தீக்கிறதுக்காக தான் இருக்குன்றக்கப்பவே நம்ம மனம் அமைதியாயிடும். இதுக்காக நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம். இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருப்போம். ஏன்னா நம்ம எப்ப இறைவன் பார்வை நம்ம மேல படுதோ அப்பதான் நம்ம கஷ்டங்கள்லாம் ஆரம்பிக்கும். நம்ம வினைகள்லாம் தீர்றதுன்னு அர்த்தம். நம்ம அதனால கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமா அதை ஏத்துக்கிறப்ப இன்னும் மன அமைதியா நன்றி உணர்வோட இருக்கும். பரவாயில்ல, கடவுள் இப்ப என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, கஷ்டங்கள்லாம் வருது, என்னோட வினையெல்லாம் தீருது அந்த மாதிரி. அப்ப அந்த சரணடைகிறது முதல் படியா நம்ம மனம் அமைதியாகிறதுக்கு அது முதல் படியா இருக்கும். அப்புறம் இன்னும் மன அமைதி ஆகணும்னா அந்த நம்மளோட கெட்ட எண்ணங்கள்லாம் போகணும். அந்த பேராசைப்படுறது, பெருந்தன்மையா இல்லாம இருக்கிறது, பயப்படுறது, இது எல்லாமே நம்ம போகணும் அப்படின்னா அந்த பற்றுன்றதை ஃபர்ஸ்ட் நீக்கணும். இது என்னோடது அப்படின்றதுனாலதான் நமக்கு இந்த உடம்பு மேல இருக்க பற்றா இருந்தாலும் சரி, உலகத்து மேல இருக்க பற்றா இருந்தாலும் சரி, அதை வந்து நீக்கிட்டோம்னா நம்ம எதை பார்த்தும் இது என்னோட தானே, ஏன் எனக்கானதா இல்லை அப்படின்ற அந்த கேள்வி வராது. அதனால இந்த பற்று நீங்கும் போது இந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்ம விட்டு போகும். கெட்ட எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு போகும்போது அன்பு மிகும் போது அமைதியும் மிகும். அப்பயும் மனது வந்து அமைதியாகும். அப்ப அந்த மாதிரி நம்ம மனம் அமைதி படுறதுக்கான என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்ய செய்ய அந்த மனம் வந்து தடையா இருக்கு. நம்ம இறைவன் உள்ளேதான் இருக்கிறாரு, அவர் எங்கேயுமே இல்லை. ஆனா அதுக்கு மேல இருக்க மனம் வந்து நம்மள உள்ள போக முடியாம நம்ம ஆர்ப்பாட்டமா இருக்கிற மனதுனாலதான் அதனால போக முடியல. மனம் அமைதி ஆகிறதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போதும் இங்க நம்ம திரும்பத்திரத்துல சொல்லியிருக்க அந்த அட்டாங்க யோகம் படியும் நம்ம யோகம் படியும் அந்த பிராணாயாமம் பண்றது, இது டெக்னிக்கலாவும் நம்ம இறங்கி நம்ம மனதை அமைதிப்படுத்தலாம். இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்ம முள்ளுக்குள்ளே நம்ம யோசிச்சு செய்யறது. டெக்னிக்கலா நீங்க பிராணாயாமம் பண்ண மனம் அமைதியாகும். நிறைய பிராணாயாமம் வந்து மனம் அமைதி பண்றதுக்கு இருக்கு, தியான முறைகள் இருக்கு, வழிபாடு முறைகள் இருக்கு. இந்த திருமந்திரத்துல அத்தனையும் சொல்லியிருக்காங்க. அத்தனையும் செஞ்சு நம்ம மனதை அமைதிப்படுத்தலாம். அது மாரி கோயில்கள்லயும் ஒவ்வொரு விஷயமும் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் நமக்கு அமைதி கொடுக்குதோ, எந்த முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணா அமைதியை கொடுக்குதோ, அந்த மனம் அமைதி ஆகும்போதே உங்களுக்குள்ள இருக்க இறைவன் தெரிஞ்சிருவாரு.
தெரிஞ்சுட்டா நீங்க அவரை பற்றி கொண்டே இருக்க இருக்க நம்ம அவரையும் போய் சேர முடியும். அப்ப வந்து இறைவனை எப்ப நீங்க பற்றி கொண்டே இருக்கீங்களோ, அப்பவே வந்து நிகழ்காலத்திலே தான் நம்ம இருப்போம். அப்பயும் மனம் அமைதியா தான் இருக்கும். அந்த மாரி இறைவனையே பற்றிக்க அந்த கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்றாங்க இல்லையா? கனி நமக்குள்ள இறைவன் இருக்கிறாரு. நம்ம வந்து காயா இருக்கிற அந்த மனதை தான் பற்றிக் கொண்டே இருக்கிறோம். அந்த காயா இருக்கிற மனதை வந்து அமைதியாக்கிட்டு, நம்ம இறைவனை பற்றிக் கொண்டே இருக்க இருக்க, அந்த அன்பும், அமைதியும், ஆனந்தமும் நிறைந்த இறைவன், அந்த இறைவனை நம்ம பற்றிக் கொண்டே இருக்க இருக்க, நம்ம இறைவனையும் போய் சேரலாம். இந்த மனத அமைதிப்படுத்துறது தான் மெயின். ஏன்னா, அவரு உள்ளே தான் இருக்காரு. நம்ம இதுக்காக எங்கேயும் போகணுன்ற அவசியம் இல்ல. உள்ளத்திலேயே வள்ளல் தலைவனாக நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நான் இந்த பாடல்ல இருந்து புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன சொல்றது, எல்லாருமே வேற ஒரு தளத்துல வேற ஒரு நிலையில ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல கூடுதலா பார்க்கறதுக்கு ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் பார்க்கலாம், அவ்வளவுதான். எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, பொள்ள குரம்பை புகுந்து புறப்படும் கள்ளத்தலைவன் அப்படின்னு சொல்றாரு. புகுந்து புறப்படும், ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. முதல்ல உள்ள வர்றது, அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்புவது. அப்ப அதுதான் புகுதல் அப்படின்னு. கள்ளத்தலைவன் கருத்தறியார்களே, இது இது வந்து ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப சர்காஸ்டிக்கா சொல்றாரு அப்படின்னு, ரசிக்கத்தக்கதா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. உண்மைதான். ஏன்னா அந்த ஆன்மா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கோமே தவிர, இது வரைக்கும் இட் வாஸ் நாட் ப்ரூவ்டு. ஆனா இருக்கு. உள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இட் இஸ் நாட் ப்ரூவ்டு. நம்ம ஹிருதயம் அப்படின்னு சொல்றோம், அந்த ஹிருதயத்துக்கு உண்டான உறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிருதயத்துக்கு இருதயம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், ஹார்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த உள்ளம்ங்கிறது என்னது, அது எங்க இருக்கு, இஸ் இட் ப்ரூவ்டு அப்படின்னு சயின்டிபிக்கலி கேட்டா இல்ல, ப்ரூவ் ஆகல. ஆனா இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த மனம் அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் சயின்டிபிக்கா உறுப்பாக ப்ரூவ் பண்ணப்படல, ஆனா இருக்கு. அது வந்து நம்ம எல்லாருக்கும் பிரத்யட்சமா தெரியும். அதுதான் கடவுள். அப்படிதான் கடவுளையும் நம்மளால பிரத்யட்சமா புரிஞ்சுக்க முடியும். அப்ப சொல்றாரு, பொள்ளர் குரம்பை புகுந்து புறப்படும் அப்படின்னு சொல்றாரு. எது பொள்ள குரம்பை? குரம்பை அப்படின்னா என்ன அர்த்தம்? பொள்ள குரம்பைன்னா இந்த உடல் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லியாச்சு. 9 வாயில்கள் கொண்ட உடம்பு அப்படின்னு சொல்றாரு. புகுந்து புறப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இறைவன் எப்பொழுது உள்ளே வருகிறான்? அவன் பிறக்கணும்னு இந்த நம்மளோட விதி எழுதும் போதே உள்ள வந்து அந்த ஆன்மாவோட ஒட்டின்றார். அந்த ஆன்மாவாகவே ஒட்டி கொண்டு இருக்கிறார். ஆன்மாவோடு ஆன்மாவாக பரிணமிக்கிறார் அப்படிங்கிறதுதான் அந்த இடத்துல இருந்துச்சு. புகுந்து புறப்படும் அப்படின்னா இது எப்போ இந்த பிறப்பு நிகழ்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, இந்த ஒரு சாரர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம பிறந்த நேரத்தை குறிச்சு அதுக்கு ஜாதகம், அதுக்கு நட்சத்திரம், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா அது இல்ல நம்மளுடைய பிறவிக்கான ஒரு நேரம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவினுடைய வயிற்றில் விந்துவாக சென்று சேரும் பொழுது, அவளுடைய கருப்பையில விந்துவா சென்று சேர்றதுக்கு முன்னாடி, அந்த நேரமான்னு கேட்டா அந்த நேரமும் இல்லை. அதற்கும் முன்னால் தந்தையினுடைய விந்துவுல வந்து ரத்தத்துல வந்து 41 நாள் ஒரு உணவு வந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ள போய் அந்த உடம்புல இருந்து அந்த ரத்தத்துல ஒரு உணவு வந்து அந்த விந்துவினுடைய பங்காக துளியாக போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு 41 நாள் காத்திருக்கணும். நான் இங்க இருந்து பின்னாடியில இருந்து போறேன், பிறந்தது இல்ல, அம்மா கருவில் உருக்கொண்ட நாள் இல்ல, அதுக்கும் முன்னாடி எங்க போறேன் அப்படின்னாக்கா தந்தையினுடைய உணவுல இந்த சாரம் போய் சேருகிறது பாத்தீங்களா, அது ஒரு காலம். அந்த காலத்து அப்ப அது எப்படி உணவாக சென்று சேருகிறது? அன்னமய கோஷம் அப்படிங்கிற விஷயத்த வந்து
நம்மளால தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதே இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த உணவு தான் நம்ம உடல். நம்ம நம் ஏன் ஹெல்தியா சாப்பிடணும், ஏன் நல்லா சாப்பிடணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூழ் கொள்ளக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி திருமணமான உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு போஷாக்கு, அவ்வளோ ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு ஊரா கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. ஏன்னா அந்த அந்த அன்னம் தான் அந்த சூழாக அன்னையினுடைய வயிற்றில் கருப்பையில் தங்கி காத்து இருக்கிறது. அவளோட அந்த இது மாத்திரம் பத்தாது, அப்பாவோட விந்துல இருந்து போகக்கூடிய அந்த சாரம் மாத்திரம் பத்தாது, அன்னையினுடைய கருப்பையும் தயாரா இருக்கணும். அங்க இருந்து அது அந்த முத்து காத்து இருக்கிறது இங்க இருந்து போய் இணைவதற்காக. அப்போ அதுவும் என்னது, அன்னம் தான். 2 பேருக்குமே 41 நாள் காத்திருக்கணும் அந்த அந்த உணவு. அந்த உணவு தான். அப்ப அந்த உணவு எங்கிருந்து தயாராகிறது அப்படின்னா மண்ணில இருந்து விளையக்கூடிய உணவு. இந்த மண்ணுல விளையணும்னா என்ன பண்ணணும், மழை பொழிய வேண்டும். மழை பொழிய வேண்டும் என்றால் என்ன வேண்டும், இங்கிருந்து மேகமாக உயிர் சத்து செல்ல வேண்டும். இது பாருங்க, இந்த உயிர் சத்து இங்கிருந்து எப்படி பண்ணணும், இதுக்குதான் நிறைய பேரு இந்த புதைக்கிறது, ஆன்மா வந்து உடல் இறந்தால் புதைப்பது, எரிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப பெரிய சைக்கிள். இந்த அன்னமய கோஷத்தோட சைக்கிள் எங்க ஆரம்பிக்குதுன்னா இங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப இது ஒரு சுழற்சி. மழையை மாத்திரம் சுழற்சி இல்ல, நம்முடைய பிறப்பும் சுழற்சி தான். அதனாலதான் என்ன சொல்றாரு, புகுந்து புறப்படும் அப்படின்னா இதுல எதுவுமே நமக்கு தெரியாது. அதனாலதான் என்ன சொல்றாரு, கள்ளர் தலைவன் அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. இது எல்லாத்துக்குள்ளயும் அவர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் நடத்துறாரு. ஆனா இந்த சைக்கிள் கூட நமக்கு புரியாது. இந்த சைக்கிள் கூட நமக்கு எப்போ உள்ள வருது, எப்போ எந்த சாப்பாடு அங்கே முத்தாக தங்குகிறது, எந்த சாப்பாடு அந்த கருப்பையில் காத்திருக்கும் முத்தாக மாறுகிறது, எந்த சாப்பாடு ரெண்டையும் சேர்த்து வைக்குது நமக்கு தெரியாது. ஏன்னா அது முத்தாக இருந்தா மாத்திரம் பத்தாது, அதுக்கு விசை வேண்டும். அது விசை தாண்டிதான் அங்க உள்ள போய் கருப்பையில் வந்து நம்மளால சேர முடியும். அப்ப எந்த சாப்பாடு, இது எதுவுமே தெரியாது. அதனாலதான் சொல்றாரு, கள்ள தலைவன் கருத்தறியார்களே. அவருடைய கருத்தை நம்ம தெரியவே தெரியாது, எந்த நிமிஷத்துல என்ன நடக்க போறது. இதுதான் நம்மளுடைய தனுகரண கோணத்துல நாம் சம்பாதித்து கொண்டு இருக்கக்கூடிய கர்ம வினையின் பார்ப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். புரிஞ்சு போச்சா? இது வந்து இந்த அன்னமய கோஷம் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு விஷயம். அத வந்து பின்னாடி சொல்றாரு. முன்னாடி என்ன சொல்றாரு, உள்ளத்துளேதான் கரந்தெங்கும் நின்றவன் வள்ளல் தலைவன் மலருரை மாதவன் அப்படின்னு சொல்றாரு. அது யார் அந்த மலருரை மாதவன்? திருமால் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா மலர்மிசை ஏகினான்னு யார வந்து இறையம்பெருமானை, அந்த ஆதியம் பெருமானை திருவள்ளுவர் நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம வந்து ரொம்ப அழகா மலர்மிசை ஏகினான் அப்படிங்கிறத பிடிச்சிட்டு இந்த மலருரை மாதவன்னா நம்ம வந்து அந்த ஆதி பரம்பொருள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ அவர் எங்க இருக்கிறாராம், உள்ளத்துளேதான் கரந்தெங்கும் நின்றவன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் கரந்து மறைந்து நிற்பதினால் அவர் கொடுக்கறத மறைவா கொடுக்கல, வள்ளல் தலைவன் அப்படிங்கிறாரு. அப்ப எல்லாருக்கும் தெரியுது யார வள்ளல்னு சொல்லுவோம் நம்ம அப்படின்னாக்கா, வெளிப்படையாக அருளை வழங்கக்கூடியது, வெளிப்படையாக விஷயத்தை வாரி வாரி, அருளையோ பொருளையோ வாரி வாரி அவர் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் வள்ளல். இங்க நேத்திக்குதான் பார்த்தேன், இந்த மறைமலை நகர் பக்கத்துல வள்ளல் எம்ஜிஆர் சாலைன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த எம்ஜிஆர் சாலை நான் பார்த்திருக்கேன். வள்ளல் எம்ஜிஆர் சாலைங்கிறத பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி நிகழ்ச்சியா இருந்தது. அப்போ அந்த வள்ளல்ங்கிறது என்னன்னா, தான் செய்வது பிறருக்கு தெரியும். அப்போ அவர் கொடுக்கறத எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் வள்ளல் தலைவன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் எங்க இருக்கிறார், கறந்து நிற்கிறார், உள்ளே நிற்கிறார். ஆனா அவர் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் கொடுப்பாரு, அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அப்ப இந்த ஒரு வார்த்தையிலயும் அவ்வளோ விஷயம் அடங்கி இருக்கு. அப்புறம் உள்ளத்துளேதான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இத வந்து லலிதாசனாமம் கூட சொல்றது, அந்தர்முக சமாராத்யா அப்படின்னு சொல்லுது. உள்ள இருக்கக்கூடிய இறைவனை காணக்கூடியவர்களுக்கு, தேவியை காணக்கூடியவர்களுக்கு தெளிவுபடுத்துபவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் நிறைய இருக்கு. ஆனா இது ஒரு எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த அந்தர்முக உபாசனை, அந்தர்முகம் அப்படிங்கறதுல வந்து நம்ம இன்னும் கூட உள்ள இருக்கு. என்ன அப்படின்னா,
ஆந்திர உபாசனை அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லுவோம். இந்த ஆந்திர உபாசனை அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, உள்முகமாவும் 3 விதமாக இறைவனை நம்மால் வணங்க முடியும். எப்படி அப்படின்னா, சகுன உபாசனை, உள்முகமா சகுனம், சகுனம்னாலே உருவ உபாசனை. அப்ப எப்படி உள்ள வந்து சகுனமா நம்ம பார்க்கிறது அப்படின்னா, கண்ணை மூடினா முருகனுடைய உருவம் தெரியும், கண்ணை மூடினால் தேவியினுடைய உருவம் தெரியும், கண்ணை மூடினால் இறையம்பெருமானின் அந்த லிங்க ரூபம் தெரியும். உள்ளுக்குள்ள எந்த விதமான மாற்றமும் இன்றி நம்மால் அவளை காண முடியும். அது உள்ள அப்படி பதிஞ்சிருக்கிறது. அபிராமி பட்டரெல்லாம் அதான் பண்ணாரு. கண்ணை மூடினா அவருக்கு தேவியினுடைய வடிவம் தெரிஞ்சது. ராமகிருஷ்ணர் அப்படிதான் பண்ணினார். காளியோட சதா சர்வ காலமும் உள்ளே உருவாக அவளை இருத்தி பண்ணார். அதனால்தான் உள்ளத்துள்ளே அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ள சகுனமாக பூஜிக்கக்கூடியது. அடுத்த விஷயம் ஒலியாக, நாமமாக, ஒலியாக. இதுல வந்து அக்ஷரங்களை கொண்டு இந்த காயத்ரி உபாசனை எல்லாம் அப்படிதான். நம்ம காயத்ரி பண்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த ஒலி ரூபமாக தேவியை உள்ளே இருத்தி, இறைவனை உள்ளே இருத்தி செய்யக்கூடியது. அதுவும் வந்து சூக்கும அந்தர்முக உபாசனை, சூக்கும ஆந்திர உபாசனை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நாமம். அப்ப இந்த இடத்துல நம்ம யாரை பார்த்துக்கலாம் அப்படின்னா, யோகிராம் சுரத்குமார் நாமமாகவே வாழ்ந்தவர். பாப்பா ராமதாஸ் இன்னும் அடுத்தாப்புல போனா நாமமாக இருக்கக்கூடிய நிறைய மார்க்கங்களே இருக்கு. நீங்க மேவெளி சாலையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒலி ரூபமாகவே இறைவனை தொழக்கூடியவர்கள். அப்போ அந்த மாதிரி ஒலி ரூபமாக அத சூட்சமம். இந்த ஸ்தூலம் சூட்சமம் தாண்டி பரா அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. அந்த பரா நிலையில என்ன அப்படின்னா, அக்கண்ட வியாபகமாக அந்த இறைவனை மனதுள்ளே இருத்தி கொள்வது. யார் பண்ணா இத அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இட் கோஸ் பியாண்ட் தட். வள்ளலார், ரமண மகரிஷி அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வள்ளலார் வந்து ஒளி ரூபமாக, அதனாலதான் அவருடைய இதுல வந்து நம்மளால ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியும். ரமண மகரிஷி நான் யார் அப்படின்னு அந்த அகண்ட வியாபகமாக அவர் வந்து உள்ளே வந்து விசாரம் பண்ணார். அப்ப இப்படி உள்ளத்துள்ளேதான். அப்ப இந்த 3 விதமாவும் இருக்கு. இதுக்குள்ளேயும் போகணும். இத திருமூலரும் சொல்றார். பரம் பறை பராபரை அப்படின்னு 3 விஷயமும் சொல்றார். அடுத்தடுத்த பகுதிகள்ல வந்து வரும். ரொம்ப அற்புதமா சொல்லுவார் அந்த பராபரை அப்படிங்கிற. பரம் எப்படி பறையாக மாறுகிறது, பறை எப்படி பராபரமாக மாறுகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு 10-20 பாடல்லையே வரும்னு நினைக்கிறேன். இல்ல 200 பாடல்ல வருமா இருக்கும். ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். இந்த உள்ளத்துளைதான் கரந்தெங்கும் நின்றவன் அப்படின்னா எல்லா நிலையிலையும் அவன் நிற்கிறான். ஆனால் அவன் கொடுக்கக்கூடிய அருள் நிலையானது எல்லா வகையிலும் நம்முள்ளே பறந்து விரிகிறது, எல்லாருக்கும் வருகிறது. அதனாலதான் வள்ளல் திறன் ஒருத்தருக்கே கொடுத்துட்டு இருந்தா அவரை வந்து வள்ளல்னு சொல்ல மாட்டாங்க, பாதுகாவலர்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. ஆனா எல்லாருக்கும் கொடுக்கிறாரு, அள்ளி கொடுக்கிறார். அதனாலதான் வள்ளல் தலைவன் மலருரை மாதவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மலருரை மாதவனை ஹிருதய தாமரையில் வீட்டிருப்பவன் நம்ம எடுத்துக்கலாம், இல்ல சகசிரதலத்தில் உரைபவன் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இதுல சகசிரதலத்தில் உரைபவன் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிறது சரியா இருக்கும். ஏன்னா அடுத்த வார்த்தையில அடுத்த வரியில சொல்றாரு, புகுந்து புறப்படும் கள்ளத்தலைவன் அப்படின்னு சொல்றாரு. புறப்படும் அப்படின்னா வெளியில போயிட்டார், ஒரு வெளியில போறதுதான். அப்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஊடுருவி சென்று சகசரதலத்தில் மலர்ந்து நிற்பவன், அதான் கனெக்டிங் பாயிண்ட். அங்க நிக்கிறவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கொள்ளற்குரம்பை புகுந்து புறப்படும் கள்ளர் தலைவன் கருத்தறியார்களே. அவனுடைய மனதுல என்ன இருக்கிறதுன்னு நமக்கு புரியாது அப்படிங்கிறாங்க. புரியும். எப்ப புரியும் அப்படின்னா, இந்த 3 உள்ளத்துளே கறந்து நின்றவனை நாம் பற்றி கொள்ளுவோம் என்றால், நாம் அவனாக மாறுவோம் என்றால் நம்மால் அவனுடைய கருத்தை அறிய முடியும் அப்படின்றதுதான் கருத்து. எப்ப நமக்கு ஒருத்தரை பத்தி தெரியும் அப்படின்னா, அவங்களோட நெருங்கி பழகணும், அவங்களோட சகல நேரத்திலையும் நம்ம வந்து பங்கெடுக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும் அவனை பத்தி. அதே மாதிரி அவனோடு உரைகின்ற அந்த அற்புதமான ஒரு தருணத்தை நாம் பற்றி கொள்ளுவோம் என்றால் அவனை அறிய முடியும், இல்லைன்னா அவனை அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமான மந்திரம் இது. ஒரு வரிக்கும் ஒரு பக்கம் பேசலாம் நம்ம, இல்ல புரிஞ்சுக்கலாம்.
இன்னும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் இந்த வள்ளல்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு பொருள் இருக்கு, ஆழமான பொருள் இருக்கு. இந்த உள்ளத்துள்ளேன்னு இங்க 3 விதங்கள் நான் சொன்னேன். அதை தாண்டி இந்த கறந்து அப்படிங்கிறதுக்கு இந்த மறைந்து நிற்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மாதிரி இந்த பொள்ளற்குரம்பை அப்படிங்கிறதுக்கும் சொல்லலாம். காயத்துள் அமுது ஊறி ஊறி அப்படின்னு மணிவாசகபெருமானை எடுத்தோம்னா நம்மளால இந்த இடத்துல இருந்து வெளியில வரவே முடியாது. அத்தனை அற்புதமான ஒரு விஷயம். அப்புறம் கள்ளத்தலைவன் அப்படின்னு சொன்னார்னா அந்த கள்ளத்தலைவன் ஏனாக இருக்கிறான், கறந்து நிற்பதனால் கள்ளனா, இல்லை கள்ளனாக இருப்பதனால் அவன் கறந்து நிற்கிறானா அப்படின்னு நம்ம விசாரிக்க ஆரம்பிச்சோம்னா அது நம்மளை இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும். மொத்தத்துல இன்னைக்கு இந்த மந்திரத்தை அப்படியே ஆழ்மா தியானம் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை நம்மளே மறைந்து நிற்கக்கூடிய விஷயங்களை வெளிக்காட்டி தருவார் என்பது உண்மை அனுபவம். அதை உங்களுக்கும் ஓடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்களை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிறைய சிந்திக்கிற விஷயங்களும் சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா. விந்தியம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தியை போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1531வது திருமந்திரம். உள்ள மலரில் உரைகின்ற தலைவன். திருமந்திரம். உள்ளத்து உளே தான் கறந்தெங்கும் நின்றவன், வள்ளல் தலைமகன் மலர் உரை மாதவன், பொள்ளல் குரம்பை புகுந்து புறப்படும் கள்ள தலைவன் கருத்து அறியார்களே. இறைவனாகிய பரம்பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அவனை சிந்திப்பார் உள்ளத்துள்ளே மறைந்தும் இருக்கிறான். வேண்டுவாருக்கு வேண்டியன அருளும் வள்ளல் அவனே. உயிர்க்கு தலைவன், மனத்தாமரையில் வாழும் மாதவ செல்வன் அவன். 9 ஓட்டை உடைய இந்த உடம்பில் புகுந்து வெளிப்படும் திருடர் தலைவன் அவன். திருவுள குறிப்பு புற சமயத்தார்களால் புரிந்து கொள்ள முடியாததாகும். புற சமயத்தார் இறைவனை வெளியே தேடுவதால் உள்ளத்துள்ளே மறைந்திருக்கும் அவனை அவர்கள் அறிய முடியாது என்றபடி திருடர் தலைவன் கள்ள தலைவன் என்றது. அடியவர் மனங்களை அன்பால் கொள்ளை கொள்பவன் என்பதால் உள்ளம் கவர் கள்வன் என்பார் ஞான சம்பந்தர். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் என்றே. தோடு அணிந்த திருச்செவியை உடையவன், வெள்ளை விடையை ஊர்தியாக கொண்டவன், தூய்மையான வெள்ளை மதியை திருச்சடையில் சூடியவன், ஈமப்புறம் காட்டின் நீட்டினை தனது மேனியிலே அணிந்து கொண்டவன், இதழ்களுடைய தாமரை மலரில் இடம் கொண்டிருக்கும் பிரம்மன், முன்னொரு காலத்தில் இத்தலத்தில் வந்து பூசிக்க அவனுக்கு அருள் செய்த பெருமையினை உடைய பிரம்மாபுரத்தில் மேவிய பெருமானாகிய இவனே என் உள்ளங்கவர் கள்வன். கறந்து மறைந்து மலர் உரை மலரில் வாழும் பொள்ளல் ஓட்டை, கண் 2, மூக்குத்துளை 2, காதுகள் 2, வாய் 1, கருவழி மலவழி என்று 9 ஓட்டை உடைய குரம்பை உடம்பு. கழக வெளியீட்டில் ஆறுயிரின் நெஞ்சினுள்ளே மறைந்து எங்கும் நீக்கமர நிறைந்து நின்றவன் வள்ளலாகிய முதல்வன். அவன் உச்சிக்கு அப்பால் அருள் வெளியில் காணப்படும் 1000 இதழ் தாமரையில் வீற்றிருந்து அருளும் அம்மையோடு கூடிய அப்பன். அவன் 9 ஓட்டைகளை உடைய நிலையில்லாத இவ்வுடலில் புகுந்து நின்றனன். இங்கிருந்து 6 உயிர்களின் செவ்வி நோக்கி வெளிப்படுபவன் கள்ள தலைவனாகிய மறையோன். அவனது மெய்மை கருத்தினை எவரும் எளிதாக அறிய மாட்டார்கள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை நெஞ்ச மலரில் உள்ளத்தில் கொலு வீற்றிருக்கும் ஆண்டவன் திருப்பாதங்களை சேர்ந்தார் நில உலகில் குறைவின்றி வாழ்வர். உள்ள மலரில் உள்ளவன் பாதத்தை சேர்தல் என்பது மனச்சாட்சி சுட்டுகின்றபடி நடப்பது எனலாம்.
அடுத்து நீடு வாழ்தல் என்பது மனித பிறவியில் சாத்தியமில்லை. எனவே நிலைத்த புகழோடு வாழ்தல் என்பதாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை. நன்றிங்கம்மா. வாங்க ஆத்மன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். திருமந்திரம் 1531. உள்ளத்துள்ளே தான் கரந்தெங்கும் நின்றவன் வள்ளல் தலைவன் மலருரை மாதவன் பொள்ளர் குரம்பை புகுந்து புறம்பங் கள்ளத் தலைவன் கருத்தறி யார்களே. அழகேசன் ஐயா, ரத்னகுமார் ஐயா, கௌரி அம்மா, கிருத்திகா அம்மா, விஜய கௌரி அம்மா, அனைவரும் அருமையா சிறப்பா பொருள் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி நன்றி ஆத்மாமா. டெய்லி வாங்க, படிங்க, சிந்திங்க, நேரம் கிடைக்கும் போது பகிர்ந்துக்குங்க. மிக்க நன்றி. ரத்னகுமாரையா நிறைய செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. நேரம் பற்றி நிறைவு செய்வோம். கிருத்திகா, மிக்க நன்றி. திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நேரம் ஆன்ம சமயங்களில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.